வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பர்மா தேக்கு. பர்மா தேக்கு பார்த்தீங்கன்னா மழைலாம் பட்டு வெளுத்து போச்சு. மரம் தான் எதுவுமே போடல, மரமே மக்கி போயிடுச்சு. அது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணும். அது வந்து நான் வந்து பஃபிங் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறேன். பஃபிங் ஷீட்டு போடுறப்போ ஒரு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சின்னு வச்சிங்களேன், பஃபிங் ஷீட்டில் நல்லா தேயும். அந்த புது மரமும் நல்லா வந்துடும். நம்ம இதை மாதிரி நம்ம பஃபிங் ஷீட்டு போட்டு தேய்க்கிறப்போ கொஞ்சம் குயிக்காக வந்து ஒர்க் ஆகும். நம்ம கையிலே தேய்ச்சி புது மரமாட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா லேட் ஆகும். சீவனாலும் கொஞ்சம் அலையாக இருக்கும். இது மாதிரி பஃபிங் ஷீட் நல்லா பழக்கமானவங்க இது மாதிரி பஃபிங் ஷீட்டு போட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் புது மரமாட்டம் நம்ம வந்து ஆயிரும். நம்ம எதனா ஃபர்னிச்சர் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேஸ் போட்டு வந்து சேஃப்டி சீலரு எதனா ஒன்று போடணும். அப்படி போட்டோம்னா இதுமாரி மரம்லாம் வந்து ஒரு அந்த கெட்டு போன மாதிரி ஆகாது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்டிங் மிஷினு, இது மாதிரி ஸ்டாண்டிங் மிஷின் போட்டு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த பஃபிங் கோட்லாம் மறைஞ்சிரும். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிஷினில் போட்டு தேய்க்கிறப்போ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி கையில் தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மக்கி போன மாதிரிலாம் எல்லாம் போயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான மரம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அந்த பழைய மரத்து மேலே லைட்டாக தேய்ச்சிட்டு கலர் போட்டு போடுறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், நல்லா இருக்காது. அப்படிலாம் பண்ணாதீங்க.